மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சாரதா பயங்கர கோவத்துல இருக்காங்க. பாட்டிமா இருந்துட்டு என்ன சாரதா இந்த யமுனாவும் கங்காவும் இப்படி பேசிட்டு போறாங்க. இது காவேரி நல்லா இருந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. அவகிட்ட ஏதோ காசு இருக்கு, அந்த வீட்டை வாங்குறா. இவங்க காசு வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிறாங்க. காவேரி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் இவங்க காவேரி வாங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பொறாமப்படுறாங்க? காவேரி மேலே ஏன்னா இவங்க இவ்வளோ விஷத்தை கக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சாரதா. அக்கா தங்கச்சிங்க 3-4 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஏன் இவங்க இப்படி ஆயிட்டாங்க? காவேரி பாவம் குடும்பத்துக்காக எவ்வளவோ விஷயத்த செஞ்சுருக்கா. கடவுளாக பார்த்து அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வச்சிருக்கு. வசதி வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக வாழ்கிறா. அந்த வாழ்க்கையை கூட அவள் ரொம்ப நாள் வாழ்ந்ததே கிடையாது. இப்போ தான் கொஞ்ச நாளாக விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ தான் அவங்க வீட்டுக்குமே போயிருக்கா. இப்படி இருக்கிற டைமில் ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? காவேரி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இந்த யமுனாவும் கங்காவும் நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, ரெண்டு பேரும் இவங்க என்ன தான் சொன்னாலும் கண்டிப்பாக இவங்க சொல்கிற மாதிரி அந்த வீட்டை நான் வேறு யாருக்குமே விற்க போகிறது கிடையாது. காவேரி தான் அந்த வீட்டை வாங்கணும். காவேரி அந்த வீட்டை அவங்க அப்பாவாக நினைக்கிறா. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு ஆசாசியாக கட்டின வீடு அப்படிங்கிற அந்த உணர்வு பாசமெல்லாம் அவளுக்கு தெரியுது. இவங்க 2 பேருக்கும் எங்கே தெரியுது? அவங்களுக்கு பணம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு தானே அந்த வீட்டை விற்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, வீடை விற்று பணத்தை கொடுக்கணும் அவ்வளோதானே. அதை நான் பார்த்துக்கிறேன் அத்தை. எவ்வளோ தான் சண்டை வந்தாலும் நான் கண்டிப்பாக அந்த வீட்டை காவேரிக்கு தான் கொடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க நம்ம பாட்டிமா கிட்ட. இன்னொரு சைடு நம்ம யமுனாவும் கங்காவும் பேசிக்கிறாங்க. இப்போது அக்கா நம்ம விட்டுடவே கூடாது, அந்த காவேரிக்கு நம்ம வீடு போகவே கூடாதுக்கா. ஒரு வேளை போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவள் ஓவராக சீன் போடுவான். நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணுவான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னால் சும்மாவே இருக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இப்போது நம்ம கங்கா இருந்துட்டு, யமுனா கண்டிப்பாக நான் அதெல்லாம் விடவே மாட்டேன். அந்த வீட்டை காவேரி பேரில் எழுதி விடவே மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன்டி, நீ கவலைப்படாத. இல்லைக்கா, அம்மா பேசுகிறத பார்த்தா காவேரிக்கு தான் அந்த வீட்டை எழுதி கொடுப்பன்ற மாதிரி உறுதியாக இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன். ஏய், அம்மா மட்டும் கையெழுத்து போட்டால் போதுமா? நம்ம எல்லாரும் கையெழுத்து போடணும்ல. நம்ம கையெழுத்து போட்டால் தான் அந்த வீடு அவளுக்குன்னு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியோ இது கொடைக்கானலில் இருக்கிற வீடு நம்ம கையை விட்டு போகலை. விஜயும் தாத்தாவும் அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ யார் கைக்கும் போகாமல் நம்மக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதுவே சந்தோஷம்தான். அது அப்பாவோட ஞாபகம். அப்பாவே அந்த வீட்டில் இருக்கிறதா ஒரு நினப்பு நமக்கு. ஆனால் ஏன் அக்காவும் யமுனாவும் இதை புரிஞ்சுக்கலை? ஏன் அவங்க அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பணத்துக்காக வீட்டை விற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு நடுத்தெருவில் நிற்கிறப்ப தான் அந்த வீட்டோட மதிப்பு என்ன, வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் வராங்க. என்ன காவேரி பலமாக யோசிச்சுட்டு இருக்க போல, அப்படி என்ன யோசனை? என்னை பற்றி தானே யோசிச்சு கனவுல டூயட் பாடிக்கிட்டு இருக்கேன். என்ன தனியா வா காவேரி, நம்ம டூயட் பாடலாம், டூயட் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கூப்பிடுவோம். எங்க சும்மா இருங்க, நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கல, வீட்டை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன காவேரி, அதான் வீட்டை நம்ம வாங்கிடலான்னு சொல்லியாச்சு, இதுக்கப்புறமும் ஏன் அதவே நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க, அக்காவும் யமுனாவும் பேசின பேச்சை பார்த்தீங்களா? எனக்கு வீடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க, அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி வீட்டை வேறு யாருக்காவது விற்றுடுவாங்களோ அப்படின்னு சொல்லவும், விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி, அதை பற்றி நீ நினச்சி கவலையே படாத, நாளைக்கே போவோம். நான் பணத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பணத்தை கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். அதுவும் பேரில் தான் இருக்கும். அதுக்காக வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டோன்றதுக்காக அந்த வீடு உங்கள் அம்மாவதோ இல்லை உங்கள் அக்காவுக்கோ சொந்தம் இல்லைனாலாம் அர்த்தம் கிடையாது. கண்டிப்பாக அவங்க எப்போனாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். சரியா காவேரி, என்னை பற்றி உனக்கே தெரியும்ல, இதெல்லாம் நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா என்ன? ஏற்கனவே சொல்லி ஆச்சு இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்கள் மேலெல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லைங்க.
எங்கள் வீட்டை வேறு யாருக்காவது விற்றுருவாங்களோன்னு சொல்லிட்டு படபடப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜய் இருந்துட்டு அதில் பற்றியெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாத சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்ச நாளாகவே பசுபதியோட பிரச்சனை எதுவுமே, அதாவது பிரச்சனை பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது ராகாவும் இருந்துட்டு பசுபதி கிட்ட, அப்பா இங்கே பாருங்கப்பா, என்ன அந்த விஜய், நிவுன், இந்த குமரன் 3 பேருமா சேர்ந்து கடத்தி கொண்டு போயிட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமாப்பா. அவங்கள ஏதாவது பண்ணணும்ப்பா. ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு எதுவுமே நம்ம குடைச்சல் கொடுக்காம இருக்கோம். வாங்கப்பா ஏதாவது பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாமலே எப்படிரா ஏதாச்சும் ஒரு அழகாக பிளான் பண்ணி பண்ணணும். அன்னைக்கே காரில் அந்த காவேரி ஏற்றி கொண்டு இருப்பேன். கொஞ்சம் டெஸ்ட்டு மிஸ் ஆகிடுட்டா, அவளை உயிரோடவே விடக்கூடாதுடா. அப்போ தான் அதாவது காவேரியை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வழியே விஜய்க்கு மிகப்பெரிய வழியாக இருக்கும். லைஃப் லாங் அதை நினச்சி அவன் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பான். காவேரி நினப்பில் பைத்தியம் பிடிச்சாலும் பிடிக்கலாம். அந்த அளவுக்கு காவேரியை லவ் பண்ணுறான். விஜயை அடித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த காவேரியை தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே அன்பரசு, ராதாவோட ஹஸ்பண்ட் வராங்க. இங்கே அன்பரசு இருந்துட்டு, என்ன சம்மந்தி ஏதோ தீவிரமாக பிளான் பண்ணியிருக்கீங்க போல், கொஞ்ச நாளாகவே இந்த காவேரியும் விஜயும் நீங்கள் கண்டுக்கவே இல்லை போல், அவங்களுக்கு எந்த குடைச்சலும் கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்கவும் உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு, ஆமாம் அன்பரசு, என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் பதுங்கி தான் இருப்போம். பதுங்கி பாயணும். புலி, சிங்கம் புலி மாதிரி நம்ம அவங்கள வேட்டையாடணும். ஆனால் அதுக்கு எதுவும் என்கிட்ட காரணம், பிளானு, ஐடியா எதுவுமே தோண மாட்டேங்குது. இந்த விஜய் என்ன பண்ணாலும் அவன் காவேரியையும் காவேரியோட குடும்பத்தையும் காப்பாற்றிடுறான். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்னத்தை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே அன்பரசு இருந்துட்டு, கவலையே படாதீங்க சம்மந்தி, உங்களுக்கு ஒரு யோசனை கொடுக்குறேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினி இருந்துட்டு, சூப்பர் மாமா, என்ன ஐடியா, இந்த காவேரியையும் காவேரியோட குடும்பத்தையும் போட்டு எண்ணெயில் வறுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி அவங்க, அதாவது எண்ணெயில் விழுந்தா எப்படி வலிக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு வலியை கொடுக்கணும் மாமா. எப்படியோ நீங்கள் ஐடியா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த ஐடியா செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். என்ன ஐடியா அப்படின்னு சொல்லவும் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு 5வது மாதம் வளகாப்பு கூட நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே பிரம்மாண்டமாக நம்ம வீட்டில் தான் நடந்தது. இந்த விஜயும் காவேரியும் போயிட்டாங்க, திரும்பவும் வரவே மாட்டாங்க. மொத்த சொத்தையும் அஜய் பேருக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் அந்த பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. ஏன்னா விஜயும் காவேரியும் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க. இப்போது இந்த பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸு, வீடு, சொத்து சொகன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த விஜயும் காவேரி தான் அனுபவிக்க போகிறாங்க. இப்போது காவேரிக்கு குழந்த ஒன்று பிறக்கும்ல, அதெல்லாம் பிறக்கவே கூடாது. வயிற்றுலையே அப்படியே இல்லாமல் பண்ணிடணும். பூமியில் அது காலடி எடுத்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு சொல்லவும் இதை கேட்டதுமே இங்கே பசுபதி இருந்துட்டு, சூப்பர் ஐடியா சம்மந்தி, நீங்கள் சொன்னது செம்ம. ஏன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. காவேரியை கொலை பண்ணுறதை விட அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காவேரியும் விஜயும் சரி, அந்த குடும்பமே சரி, லைஃப் லாங் சாகிற வரைக்கும் அதை நினச்சி ரத்த கண்ணீர் வடிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த மரணம், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ராகினி, ராகவ், பசுபதி, அன்பரசு 4 பேருமா சேர்ந்து பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை எப்படியாவது கச்சிதமாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பாட்டிமாவும் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா சொல்கிறாங்க, ஏங்க கொஞ்ச நாளாகவே இந்த பசுபதியோட ஆட்டம் இல்லாமல் தான் இருக்குது. பசுபதியை பார்த்தாவே எனக்கு பயங்கரமாக பயமாக இருக்குங்க. ஏன்னா விஜய் ஏதாவது பண்ணிடுவானோ, விஜய் வாழ்க்கைக்கு ஏதாவது வந்துடுமோ, அவனோட நிம்மதியை இழந்துருவானோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளாகவே அந்த பசுபதி ஆளே காணோம், ஒரு வேளை ஊரை விட்டே ஓடிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே பசுபதியும் ராகினியும் வீட்டுக்கு வராங்க. பசுபதியை பார்த்ததுமே எங்கள் பாட்டிமா படபடன்னு இருக்குது, வெடவெடன்னு இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேத்து கொட்டுருது. அந்த அளவுக்கு இங்கே நம்ம பாட்டிமா பயப்படுறாங்க. உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு, என்ன பாட்டிமா, என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, உங்களை பார்த்துமே ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கேலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, டேய் எதுக்காகடா இங்கே வந்த, நீ ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்கிறாங்க. வீட்டில் அப்போது விஜய் இல்லை, நம்ம காவேரி ரூமில் இருக்காங்க. இப்போது பசுபதி இருந்துட்டு, என்ன பெரியவரே,
இப்படி சத்தமாக பேசினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது பெரியவரே. நல்லபடியாக பேசுனீங்க அப்படின்னா நானும் சாஃப்டாக ஸ்மூத்தாக பேசி முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பேன். சும்மா கத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் போடு தள்ளிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு, எங்க பார்த்தீங்களாங்க எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, டேய் எதுக்காகடா இப்படி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க பாட்டிமா, உங்ககிட்ட பேச வந்ததை பேசாமல் போயிட்டேன் அப்படின்னா எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பண்ணிட்டானே அந்த படுபாவி பையன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சாபம் செய்ய விடுவீங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இனிமேல் என்ன செய்யலான்றத அதை உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதான் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கள் பாட்டிமாக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. நம்ம காவேரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாலில் நடக்கிற விஷயம் எதுவுமே நம்ம காவேரிக்கு தெரியறதில்ல. விஜயுமே ஆஃபீஸ் விஷயமா ஆஃபீஸில் பெரிய இஷ்யூ அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. இப்போது பசுபதி இருந்துட்டு, என்ன பாட்டிமா உங்கள் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதாமே, எனக்கு இப்போ தான் தெரியும். முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தேன் அப்படின்னா அது இல்லாமல் பண்ணியிருப்பேன். ஏதோ 5 மாதம்னு சொன்னாங்க. கொஞ்சம் பெரிய குழந்தையாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். சரி என்ன பண்ணுறது, அது இல்லாமல் பண்ணாதானே உங்கள் பேரனுக்கும் உங்கள் பேரன் பொண்டாட்டி காவேரிக்கும் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் இனிமே அந்த குழந்தைய நீங்களாம் கண்ணில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாட்டிமா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க பாருங்கள் இவன் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு, ஒரு சிசுவை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏங்க எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா பதட்டப்படுறாங்க. இங்கே பாரு கல்யாணி, நீ இதை நினச்சாலாம் கவலைப்படாத. இவன் சும்மா வாய் சவடால் விட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவன் சொல்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் பசுபதி இருந்துட்டு, என்ன பெரியவரே என்ன இவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி சரி சொன்னேன், கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் பேரனையோ பேத்தியோ அதாவது உங்கள் வாரிசை பார்க்க முடியாமல் போயிடும். சரிங்க பெரியவரே, பாட்டிமா வரவா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. படுபாவி, நீ எதுக்காகடி வந்த இந்த வீட்டுக்குள்ளே? நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது. உன் அப்பா கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையை தப்பான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பாவமெல்லாம் உன்னையும் உன் அப்பனையும் சும்மா விடாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகினி இருந்துட்டு, இங்கே பாரு பாட்டிமா, நீ சாபம் கொடுத்தா அது நடந்துருமா என்ன? அந்த கடவுள் முடிவு பண்ணணும் எனக்கு என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும் கரெக்டான டைமில் நம்ம காவேரி எந்திரிச்சு வராங்க. இங்கே காவேரி வந்ததுமே ராகினி கிட்ட, அதே தான் ராகினி, நீயும் அப்பனும் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த கடவுள் ஒரு உயிரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எத்தனை நாளைக்கு உலகத்தில் விட்டு வைக்கணுன்றது அந்த கடவுளுக்கு தெரியும். நீங்களாம் இல்லாமல் பண்ணுவேன் கொன்னுடுவேன் உங்கள் வீட்டுக்கு வாரிசே வராது அப்படின்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். உன்னால் முடிஞ்சதை போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே இங்கே பசுபதிக்கிட்டையும் ராகினிக்கிட்டையும் சரிக்கு சமமாக சவால் விட்டு அனுப்புகிறாங்க. இங்கே பசுபதியும் ராகினியும் போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறாங்க. இந்த காவேரிக்கு இன்னும் திமிரு அடங்கவே இல்லை. அவள் தைரியமாக தான் இருக்கா. நம்ம எவ்வளோ பெரிய இடி அவளுக்கு இறக்குனாலுமே அவள் அதிலேருந்து மீண்டு வந்துடுறா. ராகினி இந்த டைம் கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகக்கூடாது, அந்த குழந்தை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா போகிறாங்க. இப்போது நம்ம காவேரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டிமா நீங்கள் அவன் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்துடி, எல்லாமே உன்னால் தான், உன்னை கல்யாணம் பண்ணத்துலேருந்தே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி திட்ட ஆரம்பிக்கவும் உடனே தாத்தா இருந்துட்டு, கல்யாணி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு கல்யாணி, ஏங்க நீங்கள் சும்மா இருங்க, இவளால் தாங்க எல்லா பிரச்சனையுமே, என் பேரன் தான் இவளால் பாதிக்கப்பட்டுருவான், என் பேரனை இவகிட்டேருந்து காப்பாற்றணும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போது என் பேரனோட குழந்தையுமே பாதிக்கப்பட போகுது. நான் சொன்ன அப்போவே காவேரியையும் விஜயையும் பிரித்து வச்சுருந்தா இப்போது எந்நேரம் நம்ம விஜய்க்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி அதன் மூலமாக நம்ம வீட்டுக்கு வாரிசு வந்திருக்கோம். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம பேரனையும் நம்ம பேரன் குழந்தையையும் வளர்த்து கொடுத்துட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம். வயசான காலத்தில் இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? இந்த காவேரியால் தான்
தான் எல்லாமே. என் பேரன் மட்டும் பாதிக்கப்படாமல் இப்போது இன்னும் என் பேரனோட குழந்தையும் கஷ்டப்பட போகுது இவளால். எல்லாம் இவ முகராசி தான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. கல்யாணி பேசுறது சுத்தமாக சரியில்லை. வேண்டாம் கல்யாணி, இப்படியெல்லாம் பேசாதா, அவள் மாசமாக இருக்கிற பிள்ளை, அவள் மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு, சரிங்க விடுங்க தாத்தா, பாட்டி கோவத்தில் பேசுகிறாங்க. இங்கே பாரு காவேரி, என் முகத்து முன்னாடியே நிற்காத, பக்கமாக போ, நான் பார்க்கவே எரிச்சலாக வருது. அந்த பசுபதியால் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதோ. என் பேரன் பாவம், அவன் எப்படியெல்லாம் இருந்தான், இப்போது அவன் பண்ணுற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே அவன் காலம் ஓடி போயிட மாட்டேங்குது. அவன் நிம்மதியாகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே நம்ம பாட்டிமா ரூம்குள்ளே போயிடுறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா காவேரி, பாட்டி பேசுனது எதையுமே நீ மனசில் வச்சுக்காதம்மா. அவள் ஏற்கனவே அப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பசுபதியால் கொஞ்ச நாளாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்குது. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே அவன் வந்துட்டான். என்னென்னமோ பேசிட்டாமா. அதை நினச்சி தான் பயத்தில் உன் பாட்டி இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டா. அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சு நீ குழப்பிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பசுபதியை என்ன பண்ணுறது, ஏன் அவன் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். முதல்ல அப்பா கிட்டே இருக்கிற சொத்து பணம் நகைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாயடிச்சுக்கிட்டான். அதோட விடாமல் இப்போது குடும்பத்தவே போட்டு பழி வாங்கிக்கிட்டு இருக்கானே. ஏன்னா அவன் இப்படி இருக்கானோ, கடவுள் அவனுக்கெல்லாம் என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து ஆஃபீஸில் உள்ள மொத்த வேலையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாட்டிமா வந்து இப்போ இங்கே பசுபதி என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே சொல்லவும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க, பயப்படவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம விஜய் இருந்துட்டு, பாட்டி அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அவன் சும்மா வாயில் தான் பேசிட்டு போவான், அந்த அளவுக்கெல்லாம் அவனால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம சாரதா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை தம்பி, நான் முக்கியமான விஷயம் பேசணும், வீட்டு விஷயமாக தான். நான் பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துர்லான்னு இருக்கேன், கையெழுத்தெல்லாம் போட்டுங்க அப்படின்னா வீட்டிலே கையெழுத்து போட்டு நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அத்தை அதெல்லாம் எதுக்கு அத்தை, நீங்கள் எல்லோரும் கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே போதும், ரிஜிஸ்டர்லாம் என்ன எதுக்காக, அதான் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களே, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு காவேரி எல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் கங்காவுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்படி இருக்கிற டைமில் அவங்கள அலைய வைக்கக்கூடாது. நான் இப்போவே பணத்தோடு வரேன் இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ தம்பி, நான் இப்போவே பணமெல்லாம் கேட்கல அத்தை, நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்க போகிறதில்ல அத்தை. பணத்துக்காக தானே வீட்டவே விற்கிறோம். சரிங்க அத்தை, நான் பணத்தோடு வரேன், நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. காவேரி கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு விஜயும் காவேரியும் அப்போயே கிளம்பி வராங்க. இப்போது நம்ம சாரதா வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கங்கா வந்து, என்னம்மா இவ்வளோ சாப்பாடு செஞ்சு வச்சிட்ருக்க, யாருக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி விஜய் தம்பியும் காவேரியும் வராங்க, அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திடுதுப்புன்னு வராங்க போல், எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி அதான் நம்ம வீட்டை அவங்களுக்காக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்ல, அதான் பத்திரத்தில் நம்ம கையெழுத்து போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். உங்களுக்கும் பணம் தேவைப்படுதில்ல, நீயும் குமரன் தம்பியை சீக்கிரமாக வீட்டுக்கு வர வச்சுடுவ, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவமாக இருக்குது. இங்கே பாருமா, அதான் காவேரிக்கு வீட்டை கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, ஏமா நீ இப்படி என் பேச்சை கேட்காம அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு அவளுக்கு வீட்டை கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் கங்கா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா அவ்வளோதாண்டி, எனக்கு கோவம் வந்துடும். தேவையில்லாமல் நீ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம வீட்டை விற்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம், அவளுக்கு கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. உனக்கு தேவை பணம் தானே, பணத்துக்காக தானே வீட்டை விற்கணும்னு சொன்னேன், பணம் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு, பணத்தை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்கடி, எனக்கு ஒத்த ரூபா வேணாம், நான் உழைச்சி கஞ்சி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக விஜயும் காவேரியும் வந்துடுறாங்க. விஜய் காவேரியை பார்த்தா நம்ம பாட்டிமா இருந்துட்டு, வாங்கப்பா வா வா தம்பி உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சாரதாமே வந்து தண்ணி கொடுக்குறாங்க. தம்பி வாங்க தம்பி, உங்களுக்காக தான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
என்ன அத்தை, எதுக்காக நீங்கள் எப்போ பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வேண்டாம் அத்தை, எதுக்காக சமைச்சிங்க? நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி தம்பி நீங்கள் வீடு வெறும் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நான் சமைச்சு போடாமல் விடுறது? விடுங்க தம்பி, இதெல்லாம் ஒரு வேலையா? உங்களுக்காக தானே செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. ஓவராக தான் பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு பெத்த பிள்ளை மேலே பாசம் இல்லை, இந்த விஜய் மேலே தான் மொத்த பாசமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இப்போது நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா நான் அதான் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு, நீ வீட்டு பத்திரத்துலலாம் கையெழுத்து போடணுன்ற அவசியமே இல்லைம்மா, நமக்குள்ள நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, எல்லாமே நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குடி, என்னதான் இருந்தாலும் பணம் கொடுக்குறாங்கல்ல, வீட்டை விற்கணும்னு முடிவு எடுத்துருச்சு, அதனால் இப்போது வீட்டை விற்கவும் போகிறோம், பணத்தையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அப்படி இருக்கிறப்போ பத்திரத்தை உங்ககிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்காம இருந்தால் மரியாதையாடி, நாங்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டுடுறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கங்கா இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறத இங்கே பாரு கங்கா, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா அவ்வளோதான், உன்னை என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை கங்கா ஏதோ சொல்ல வர நினைக்கிறாங்க, என்னன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ தான் நம்ம கங்கா வந்து உங்களுக்கு வீட்டை கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு வீட்டை மட்டும் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, ஏன்க்கா ஏன் விருப்பம் இல்லை, யாருக்கும் கொடுக்குறத நான் வாங்கிக்கினா என்னக்கா, அந்த வீட்டை வேறு யாருக்கும் கொடுக்குறதுக்கே எனக்கு மனசு வரலக்கா, உங்களுக்கு பணம் தானே தேவை, இங்கே பாரு காவேரி, சும்மா பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காது, எங்களுக்கு பணம் தேவை தான், ஆனால் அந்த வீட்டை உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சாரதா இருந்துட்டு, ஏன் கங்கா இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்க, அப்போது வீட்டை விற்க வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விற்க வேண்டாம், விற்கணும் அப்படின்னா அது காவேரிக்கு தான் கொடுக்கணும், வேறு எவனுக்கோ கொடுத்துட்டு அதை இடித்து தள்ளுறத பார்க்கறதுக்கு என்னால் மனசில் தெம்பு இல்லை, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோடி, உங்களோட வாழ்க்கையை யோசிச்சு தான் அந்த வீட்டை விற்கிறதுக்கே நான் முடிவு பண்ணேன், என்னுடைய மனசை வந்து நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, அத்தை நீங்கள் அழுகாதீங்க, ஏன் கங்கா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் கூட உங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா, இங்கே பாருங்கள் விஜய், சும்மா நல்ல ஒரு மாதிரி சீனு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, தேவையில்லாமல் நீங்கள் எங்கள் வீட்டு விஷயத்தில் தலையிடாதீங்க, உங்களுக்கு வீட்டை கொடுக்குறதுல எங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, என்னடி வாய் ரொம்ப நீளுது, ஒழுங்காக கையெழுத்தை போடுறீன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வழியாக கங்கா கிட்டேருந்து கையெழுத்து வாங்கிடுறாங்க. இருந்தாலும் கங்காவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, யமுனா கிட்டேயுமே கையெழுத்து வாங்கிடுறாங்க, நம்ம சாரதாவுமே கையெழுத்து போடுறாங்க. இப்போது நம்ம காவேரியுமே கையெழுத்து போட்டு அந்த அதாவது பத்திரத்துலலாம் கையெழுத்து போட்டுடுறாங்க. அத்தை இதை நான் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி கூட நான் வச்சுக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, இந்தாங்க அத்தை 50 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. என்ன தம்பி கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குற மாதிரி, பரவாயில்ல அத்தை நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இதை நம்ம சாரதாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தம்பி எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. இப்போ வீட்டு பத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம விஜய்கிட்ட, இந்தாங்க தம்பி இந்த பத்திரத்தை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, எங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயுமே அந்த பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. கங்காவுக்கு பயங்கர கடுப்பு. இங்கே பாருங்கள் விஜய், எனக்கு உங்களை பார்த்தாவே சுத்தமாக ஆகலை, எனக்கு வெறுப்பாக வருது, எப்படியாவது எங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இடத்த வீட்டை எல்லாத்தையுமே வாங்கிக்கணும்னு தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் சரியான பணத்தாசை பிடிச்சவங்க, வீட்டை எப்படியாவது கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அதிகமாக அதை வேறு எங்கேயாவது வித்தரலான்னு தான் நினைக்கிறீங்க, உங்களோட பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் கங்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சத்தியமாக நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, அவளுக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே விளக்கம் கொடுக்காதீங்க, அவள் வேணும்னே அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா வந்து, இருங்க தம்பி உங்களுக்கு காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறாங்க. அதாவது பால் வந்து நிறைய கொதிச்சிருக்குன்றதுனால கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துடுறாங்க. எங்கள் கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. கோவத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கூட அதாவது நிறைய டேப்லெட் இருக்குது பக்கம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது அந்த ஒரு 10-16 டேப்லெட்டுக்கு மேலே அந்த காஃபியில் கலந்து விட்டுறாங்க. அந்த காஃபி வந்து இங்கே நம்ம விஜய் வந்து குடிச்சிடுறாங்க. குடித்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வருது, மயங்கி கீழே விழுந்துடுறாங்க.
கங்கா பயங்கரமாக மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க, பயங்கர சந்தோஷப்படுறாங்க. எங்கள் வீட்டை எங்ககிட்ட இருந்து அபகரிச்சிங்களே, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எங்கள் காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. விஜய் உங்களுக்கு என்ன ஆச்சு, எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா பாட்டிமானே எல்லாருமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே காவேரி ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் ஆம்புலன்ஸுமே நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுது. எங்கள் காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கவும் யாருக்குமே ஒன்றுமே தெரியல. டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி சொல்கிறாங்க நிறைய டேப்லெட்டை இவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக விஜய் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து யோசிக்கிறாங்க. இந்த கீழ்த்தரமான வேலையை செஞ்சதே நம்ம கங்கா தான். இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக காவேரி கங்காவை அக்காவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் பேச மாட்டாங்க. இந்த விஷயம் சீக்கிரமாகவே தெரிய வரணும் நம்ம காவேரிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாது, விஜய் திரும்ப நல்லபடியாக வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.